இல்லை அவர் விளக்கம் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்ட விளக்கமாக இருந்தாலும் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்பதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விஜயை மற்ற அரசியல் நீதிபதியே சொல்லியிருக்கிறார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, அவர் வந்தால் கூட்டம் அதிகமாக கூடும், அதிகமாக இன்னும் அந்த தாக்கங்கள் ஏற்படும். அதனால அவர் அன்னைக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் தனது தொண்டர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள் எந்த விதத்திலும் மனத்தாங்கல் பெற்றுவிடக்கூடாது, டிமாரலைஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். இதை விமர்சிப்பவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரே பல இடங்களில் வீடியோவில் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆமா, ஒரு அரசியல் கட்சி இல்ல, ஒரு அரசியல் கட்சி சொல்றதால எனக்கு காலையில இருந்து அவங்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், கருத்து சுதந்திரத்தை பற்றி எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கருத்து பதிவு செஞ்சா கைது செய்யப்படுகிறார்கள், பத்திரிகை சகோதரர்கள் உட்பட. நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, ரெண்டு விதமான கருத்து பதிவும் இருந்தது. ஒன்று அரசாங்கத்தை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது, விஜயை எதிர்த்து கருத்து பதிவும் இருந்தது. ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்தவங்களை எல்லாமே நீங்க கைது செய்யறீங்கன்னா எதற்கு? நீங்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நாம மோசமான பதிவுகளை நாம ஒன்றும் சொல்லலை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் உட்பட எவ்வளவு மோசமான பதிவுகளை பதிவு செய்யறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? இல்லை. அப்போ ஒரு பதற்றத்தில் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம். இன்னொன்று, நேற்று எங்களோட குழுக்கள் போகும்போது மக்கள் சொன்னது, நிச்சயமா அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது, சுமூகமா நடக்கக்கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். எங்க கட்சி சொன்னதை போல உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நானும் வலியுறுத்துகிறேன்.